கேத்திர கணித ஒளியியல் ஒளி முறிவு. இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். வெவ்வேறு உபகரணங்களில் ஒளி முறிவு, கண்ணாடி குற்றி, அரியம், உண்மை ஆழமும் தோற்ற ஆழமும். மாணவர்களே, கண்ணாடி குற்றியொன்றின் ஊடாக ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பயணம் செய்யும் என்பது பற்றி நாம் இப்போது கற்போம். இங்கே முப்பரிமாண தோற்றத்தில் அமைந்த கண்ணாடி குற்றியொன்றும் இருபரிமாண தோற்றத்தில் நாம் எமது அப்பியாச கொப்பிகளிலே வரைகின்ற கண்ணாடி குற்றியினுடைய தோற்றமும் தரப்படுகிறது. வழி ஐதான ஊடகமாகவும் கண்ணாடி அடர்ந்த ஊடகமாகவும் இங்கு காணப்படுகிறது. ஒளியானது ஐதான ஊடகத்தில் இருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு இப்போது பயணிக்கின்றது. ஒளிக்கதிர் சாய்வாகச் சென்று தளத்தை சந்திக்கும் புள்ளியிலே தளத்திற்கு செங்குத்தாக செவ்வனானது வரையப்படுகிறது. இப்போது ஒளிக்கதிரானது இவ்வாறு நேரான பாதையிலே செல்லுதல் வேண்டும். காரணம், ஒளி நேர்கோட்டிலேயே பயணிக்கும். ஆனால் ஊடகங்களின் அடர்த்தி வித்தியாசமாக உள்ளமையின் காரணமாக ஒளியானது செவ்வனை நோக்கி முறிவடைகின்றது. இவ்வாறு செவ்வனை நோக்கி முறிவடைந்த ஒளிக்கதிரானது மீண்டும் ஐதான ஊடகமாகிய வழியினுள்ளே பயணிக்கின்றது. இப்போது ஒளிக்கதிர் செவ்வனை விலத்தி பயணிக்கும். இவ்வாறு செல்லுகின்ற இக்கதிரானது வெளிப்படு கதிர் என அழைக்கப்படுகின்றது. படுகதிரும் வெளிப்படுகதிரும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருப்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். மாணவர்களே, நாம் இப்போது கண்ணாடி குற்றியினூடாக ஒளிக்கதிரின் பாதை எவ்வாறு அமையும் என்பதை பரிசோதனை ரீதியாக அவதானிக்கப் போகின்றோம். வெண்ணிறத்தாள் ஒன்றின் மீது கண்ணாடி குற்றியானது வைக்கப்படுதல் வேண்டும். அவ்வாறு வைக்கப்படும் போது ஒரு தளத்திற்கு செங்குத்தாக கோடு ஒன்றை வரைதல் வேண்டும். இக்கோடானது செவ்வன் ஆகும். செவ்வன் எப்போதும் தள மேற்பரப்புடன் 90 பாகையை அமைத்திருத்தல் வேண்டும். அது சரியாக உள்ளதா என்பதை நாம் இப்போது பரிசோதிப்போம். இப்போது நாம் தளத்திற்கு சாய்வாக ஒரு ஒளிக்கதிர் செல்வதாக கற்பனை செய்வோம். அதற்காக இவ்வாறு கோடொன்றை வரைந்து கொள்வோம். கண்ணாடி குற்றினுடைய விளிம்பு பகுதிகளையும் நாம் இப்போது வரைந்திருக்கிறோம். சாய்வாக செல்லும் ஒளிக்கதிரையும் நாம் வரைந்திருக்கிறோம். சாய்வாக செல்லும் ஒளிக்கதிரை நாம் மறுபுறத்திலிருந்து அவதானிப்பதற்காக ஒளியியல் பரிசோதனைகளில் பயன்படுத்தப்படும் 2 குண்டூசிகளை நாம் இப்போது குற்றி வைப்போம். இக்குண்டூசிகள் ஒளிக்கதிரின் பாதையை காட்டுவனவாக கருத முடியும். குண்டூசி குற்றப்பட்டுள்ள இடங்களை நாம் அவதானிப்பதற்காக அதனை சுற்றி பென்சிலால் வட்டமொன்றை வரைந்து கொள்வோம். குற்றப்பட்ட குண்டூசிகள் எமது கண்ணுக்கு தெரியும் வண்ணம் கண்ணாடி குற்றினுடைய மற்றிய மேற்பரப்பின் ஊடாக நாம் இதனை அவதானிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஒரு நேர்கோட்டில் குண்டூசிகள் தென்படுவதை அவதானித்தல் வேண்டும். ஏற்கனவே குற்றப்பட்டிருக்கின்ற 2 குண்டூசிகளுக்கு நேர்கோட்டில் வருமாறு மேலும் 2 குண்டூசிகளை நாம் குற்றுவோம். காரணம், ஒளிக்கதிரானது நேர்கோட்டிலேயே பயணம் செய்யும். இங்கு 2 குண்டூசிகள் பயன்படுத்துவதற்கு காரணம், 2 புள்ளிகள் இருக்கும்போதே நாம் ஒரு கோட்டினை வரைந்து கொள்ள முடியும். இதனை நாம் கணிதத்திலே கோடுகளை வரையும் போது கற்றிருக்கின்றோம்.
இப்போது மறு தளத்திலிருந்து சாய்வாக அவதானித்த வண்ணம் குண்டூசிகளை குற்றியிருக்கிறோம். 4 குண்டூசிகளும் எதிர்ப்புறம் இருந்து பார்க்கின்ற போது நேர்கோட்டில் இருப்பது போல் தென்படுகின்றன. ஆனால் மேற்புறமாக பார்க்கும்போது சாய்வாக இருக்கும். குண்டூசிகள் குற்றப்பட்ட புள்ளிகளை நாம் இனங்காண்பதற்காக அதனை சுற்றி ஒரு வட்டத்தை வரைந்து கொள்வோம். இப்போது குண்டூசிகள் குற்றப்பட்ட புள்ளிகள் யாவற்றையும் அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டினால் இணைப்போம். இரண்டு ஒளிக்கதிரின் பாதைகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்பாதைகளுக்கு செவ்வனை வரைந்த பின்னர் கண்ணாடி குற்றியின் மேல் விளிம்புடன் ஒளிக்கதிரை இணைப்போம். கோணங்களை குறித்துக் கொள்ளும்போது கணித்தல்களை மேற்கொள்வது இலகுவானதாக அமையும். செவ்வனை மேலும் திருத்தமாக வரைந்து கொள்வோம். 2 கதிர்களையும் நாம் இப்போது இணைப்போம். அவ்வாறு இணைக்கின்ற போது கண்ணாடி குற்றினூடாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் முறிவடைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். படுகோணத்தையும் முறிகோணத்தையும் வெளிப்படு கோணத்தையும் நாம் ஒப்பிட்டு அவதானிக்கின்ற போது எமக்கு ஒளிக்கதிர் எவ்வாறு விலகல் அடைந்திருக்கின்றது என்பதை நாம் காண முடியும். அதனை மேலும் தெளிவாக அவதானிப்பதற்கு படுகதிரை தொடர்ச்சியாக நீட்டும் போது வெளிப்படு கதிரில் எவ்வளவு தூரம் விலகல் ஏற்பட்டு உள்ளது என்பதை நாம் அறிய முடியும். அரியத்தின் ஊடாக ஒளி முறிவு. மாணவர்களே, அரியத்தின் ஊடாக ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பயணம் செய்யும் என்பது பற்றி நாம் இப்போது கற்போம். அரியத்தின் ஒரு மேற்பரப்பிற்கு சாய்வாக வெள்ளொளி கதிரானது அனுப்பப்படுகின்றது. இது வளியின் ஊடாக பயணம் செய்வதன் காரணமாக ஐதான ஊடகத்தில் இருந்து அடர்ந்த ஊடகத்திற்கு செல்கிறது. இப்போது படுகதிர் சந்திக்கின்ற தளத்திலே தளத்திற்கு செங்குத்தாக செவ்வன் வரையப்படுகிறது. வெள்ளொளி கதிரானது முறிவடையும் போது 7 நிறங்களாக பிரிவடைகின்றது. செவ்வன் வரையப்படுகிறது. 7 நிறங்களும் வெளிப்படு கதிராக வெளியேறுகின்றன. கீழிருந்து மேல் நோக்கி கருதும் போது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்களை இது கொண்டிருக்கும். அதாவது வெள்ளொளி கதிரானது 7 நிறங்களினுடைய கலவை ஆகும். 2 முறிவுகளை ஏற்படுத்துகின்ற போது வெள்ளொளி கதிரானது ஒவ்வொரு ஒளிக்கதிரினுடைய விலகல் கோணங்களின் மாறுபாட்டின் காரணமாக 7 கதிர்களாக பிரிவடைகின்றன. இவற்றை நாம் இப்போது திரையிலே அவதானிக்கின்றோம். இவ்வாறு பெறப்படுகின்ற 7 நிறங்களைக் கொண்ட இவ் அமைப்பானது திரிசியம் அல்லது திரிசிய நிறமாலை என கொள்ளப்படுகின்றது. அன்றாட வாழ்விலே வானவில்லை நாம் இவ்வாறே அவதானிக்கின்றோம். சூரிய ஒளியானது மழைத்துளிகளினூடாக பயணம் செய்கின்ற போது பிரிவடைந்து 7 நிறங்களாக வானவில்லாக தென்படுகின்றன. புவியானது கோள வடிவாக அமைந்திருப்பதன் காரணமாக வானவில் பிறையுருவாக எமக்கு தென்படுகின்றது. மாணவர்களே, நாம் இப்போது அரியத்தின் ஊடாக எவ்வாறு ஒளிக்கதிர் முறிவடைந்து செல்லுகின்றது என்பதை அவதானிக்கப் போகின்றோம். இங்கு நேராக பயணிக்கின்ற ஒளிக்கதிர் முன்னால் அரியத்தினை வைக்கின்ற போது அது முறிவடைந்து செல்வதை காண்கின்றோம். இவ்வாறு வெள்ளொளி கதிரானது முறிவடைந்து செல்லும் போது 7 நிறங்களை கொண்ட ஒரு பட்டிகை தென்படுகிறது. இது திரிசியமாலை என அழைக்கப்படுகிறது. இதனை இலகுவாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக விப்ஜியோர் என்பதை நினைவில் கொள்ள முடியும். இங்கு விலகல் குறைந்த கதிர் சிவப்பாகவும் விலகல் கூடிய கதிர் ஊதா நிறமாகவும் காணப்படுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் அபாய எச்சரிக்கை விளக்குகளில் சிவப்பு நிறமே பயன்படுத்தப்படும்.
காரணம் விலகல் மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக மிக நீண்ட தொலைவிலும் துல்லியமாக இனங்கண்டு கொள்ள முடியும். அரியத்தை நாம் திருப்புகின்ற பொழுது திரிசியத்தின் அமைவிடமும் மாறுவதை காணலாம். இதன் மூலமாக ஒளி முறிவடைகின்றது செல்கின்றது என்பதை நாம் இலகுவாக இனம் கண்டுகொள்ள முடியும். இப்போது மேலும் தெளிவாக அவதானிப்பதற்காக ஒரு தள குவிவில்லை ஒன்றை பயன்படுத்துவோம். இதனை பயன்படுத்தும் போது நிறங்கள் மேலும் தெளிவாக இருப்பதை நாம் காண முடியும். இது ஒருக்கும் வில்லையாக இருப்பதன் காரணமாக விலகல் சற்று குறைக்கப்படுகின்ற போது திருசியமானது மிக தெளிவாக தென்படுகின்றது. இப்போது நாம் 7 நிறங்களையும் மிக நன்றாக அவதானிக்கின்றோம். திரையை முன்பின்னாக அசைக்கும் போது நிறங்களினுடைய தெளிவுத்தன்மையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களே, ஒளியியல் உபகரணங்களினூடாக ஒளி முறிவடைகின்ற வெவ்வேறு விதங்களை நாம் அவதானிப்பதற்காக இன்னொரு அரியத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இவ்விரண்டு அரியங்களையும் பயன்படுத்தும் போது அது ஒரு கண்ணாடி குட்டியாக தொழிற்படுவதன் காரணமாக ஒளிக்கதிர் மாற்றமடைவதை நாம் காண்கின்றோம். அதனுடைய பாதை முறிவடைந்து செல்லுகின்றது. அரியத்தினுடைய அமைவையும் ஒளிக்கதிரினுடைய திசையை மாற்றுகின்ற போது வெவ்வேறு விதமாக ஒளிக்கதிர் முறிவடைவதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒளிமுறிவின் தோற்றப்பாடுகள். உண்மை ஆழமும் தோற்ற ஆழமும். நீர் நிரப்பப்பட்ட குவளையொன்றினுள் அமல்கின்ற ஏதாவது ஒரு பொருளை நாம் போடுவதாக கொள்வோம். எமது பரிசோதனைக்கு நாணயம் இலகுவானதாக இருக்கும். நீரினுள்ளே நாணயம் ஒன்று போடப்படுவதாக நாம் கருதுவோம். இப்போது நாணயத்தை மேலிருந்து ஒருவர் அவதானிப்பதாக நாம் எண்ணுவோமெனின் அவ்வாறு புறப்படுகின்ற கதிரானது அவதானிப்பதற்கு பயன்படுகின்ற இக்கதிரானது நீரினுடைய மேற்பரப்பில் முறிவடையும் இக்கதிரானது செவ்வனை நோக்கி முறிவடைந்து நாணயத்தை அடைவதை நாம் காண்கின்றோம். உண்மையிலே நாணயத்தில் இருந்து புறப்படும் ஒரு ஒளிக்கதிரே எமது கண்ணை அடைகின்றது. ஆனால் நாம் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக மேற்புறமிருந்து கதிரானது கீழ்ப்புறம் வருவதாக கொள்கின்றோம். ஆனால் ஒளிக்கதிர்கள் நேர்கோட்டிலேயே பயணம் செய்கின்றன. இவ்வாறு நேர்கோட்டிலே பயணம் செய்கின்ற போது இந்த நாணயத்தினுடைய பிம்பமானது சற்று உயர்ந்து இவ்வாறு தென்படுவதை நாம் காண்கின்றோம். இப்பகுதியிலே கண்ணை வைத்து அவதானிக்கும் ஒருவர் நாணயம் மேலே உயர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தை பெறுவார். நீருடைய மட்டத்திற்கும் நாணயம் அமிழ்ந்துள்ள புள்ளிக்கும் இடையிலான உயரம் உண்மை ஆழமாகும். இப்போது மேலே உயர்ந்து தென்படும் பிம்பத்திற்கும் நீரின் மேல் மட்டத்திற்கும் இடையிலான ஆழம் அல்லது உயரம் தோற்ற ஆழம் என கொள்ளப்படுகிறது. அவ்வாறு எமது கண்ணுக்கு தென்படுவதன் காரணமாக தோற்ற ஆழம் எனப்படும். மாணவர்களே, முறிவுச் சுட்டியை வரையறுப்பதற்கு உண்மை ஆழத்தையும் தோற்ற ஆழத்தையும் நாம் பயன்படுத்துவோம் எனின் சமன்பாடு பின்வருமாறு அமையும். முறிவுச் சுட்டியானது உண்மை ஆழத்தையும் தோற்ற ஆழத்தையும் பயன்படுத்தி உண்மை ஆழத்தினை தோற்ற ஆழத்தினால் பிரிப்பதன் மூலமாக பெறப்படும். அதாவது முறிவுச் சுட்டி சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழமாகும். முழுவுத்தொரைப்பும் அவதி கோணமும். இதனை விளங்குவதற்காக இங்கே அடர்த்தி வேறுபாடுடைய 2 ஊடகங்கள் தரப்பட்டுள்ளன. ஒளியானது அடர்ந்த ஊடகத்தில் இருந்து ஐதான ஊடகத்தினுள் செல்லும் போது செவ்வனை விலத்தி முறிவடையும். நாம் இப்போது அடர்ந்த ஊடகத்தில் இருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது விலத்தி முறிவடையும் கதிரை அவதானிக்கின்றோம்.
படுகோணத்தின் பெறுமதியை நாம் படிப்படியாக அதிகரிக்கின்ற போது முறிகோணமும் அதிகரிப்பதை எம்மால் இனம் காண முடியும். ஒரு நிலையில் முறிகோணமானது 90 பாகையாக பெறப்படும். இவ்வாறு முறிகோணம் 90 பாகையாக உள்ளபோது படுகோணம் அவதிக்கோணம், அதாவது ஆங்கில எழுத்தில் சி எனப்படுகிறது. மாணவர்களே, இங்கு படுகோணமானது செவ்வனுடன் படுகதிர் அமைக்கும் கோணமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் பரீட்சைகளில் மாணவர்கள் முறிவடையும் மேற்பரப்புடன் அவதிக்கோணத்தை அமைப்பதில் முயற்சி செய்வர். இது தவறானது ஆகும். படுகோணத்தை மேலும் அதிகரிக்கும் போது முறிகதிர் அடர் ஊடகத்தின் உள்ளேயே திரிப்படையும். இது முழு உட்தெரிப்பு எனப்படும். அதாவது கதிர்கள் உள்ளேயே திரிப்படைகின்றன. முழு உட்தெரிப்பின் பயன்பாடுகள். ஒளியியல் நார்களில் பயன்படுதல். மாணவர்களே, தற்போது கணனி மற்றும் வலையமைப்புகளில் தகவல்களை வேகமாக கடத்துவதற்காக ஃபைபர் ஆப்டிக்ஸ் எனப்படும் ஒளியியல் நார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. இங்கு இந்நார்களின் உள்ளே முழுவுட்தெரிப்பு அடையும் விதத்திலே அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தகவல்கள் தெறிப்படைந்து மிக வேகமாக கடத்தப்படுகின்றன. காரணம், ஒளியின் வேகம் மிக உயர்வானதாகும். தொலைக்காட்டிகள், அரிய இருவிழியன், கமராக்கள் அரியத்தின் முழுவுட்தெரிப்பாக இருத்தல். அதாவது இங்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வுகூட செயற்பாடுகளிலும் மருத்துவ பரிசோதனை செயற்பாடுகளிலும் அரியத்தினுடைய முழுவுட்தெரிப்பே பயன்படுத்தப்படுகிறது. இங்கு தரப்பட்டுள்ள கமராவில் அரியத்தில் பயன்படுத்தப்படும் முழுவுட்தெரிப்பை நாம் அவதானிக்கின்றோம். அவ்வாறே மருத்துவ துறையிலும் முழுவுட்தெரிப்பு பயன்படுத்தப்படுகிறது. இச்சிகிச்சை முறையானது எண்டோஸ்கோபி என அழைக்கப்படுகிறது. இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, நாம் இன்று வெவ்வேறு உபகரணங்களின் ஊடாக ஒளிக்கதிர் எவ்வாறு பயணம் செய்யும் என்பது பற்றி கற்றோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.